Chennai Cauvery Hospital successfully launched its mobile mammogram unit, a CSR initiative in association with Lions Club of Chennai KVG Charitable Trust and Lions District 3241C. The dedicated mammography van aims to improve access to early screening, especially for women who may face challenges in visiting a hospital or diagnostic center for routine mammograms. By bringing screening services into communities, the mobile unit will support timely detection and encourage greater awareness about breast health. The mammogram van was flagged off by Thirupi Venkatramanan, Hobbiali Minister of Food and Civil Supplies, Government of Tamil Nadu. The mobile mammogram unit is equipped to provide digital mammography screening in a convenient and accessible setting. It will travel to residential areas, workplaces, community centers, and other locations across suburban and urban regions, helping women prioritize preventive health. மருத்துவரா இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா குழந்தைகளிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் I have the opportunity to explain everything about their health to them. இதுல வந்து இங்க B blockல வந்துட்டு personalized health checkup ன்னு இருக்கு. இந்த health checkup பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போதோ பெண்களுடைய ஹெல்த் செக்அப் வரும்போதோ அதுல வந்துட்டு மார்பக பரிசோதனை, அப்புறம் மார்பக புற்றுநோய் ஸ்கிரீன் பண்றதுக்கான மேமோகிராம் கண்டிப்பா அது இருக்கும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாட் வில்லிங் மேடம், இன்னைக்கு இந்த தடவை வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முக்கியமா சொல்லணும்னா நிறைய தடவை வந்துட்டு அவங்க ஹெல்த் செக்அப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, கார்பரேட்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வந்தால் ஹஸ்பண்ட் வருவார், ஒய்ஃப் வில் அக்கம்பனி த ஹஸ்பண்ட். நீங்கள் ஏமா பண்ணிக்கலன்னா இந்த தடவை பண்ணிக்கலாம் மேடம் ஹெல்த் செக்அப், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் விமென் புட் தேர் ஹெல்த் ப்ரையாரிட்டியை வந்துட்டு அவங்க வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. அதுலேயுமே வந்துட்டு பிபி, சுகர், ஹார்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கான பண்ணணும்னா உடனே மேம் எனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கமாக இருந்தது, எனக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு வந்துட்டு தே வெரி ஃப்ரீ டு ஆஸ்க். ஆனால் ஹெல்த் செக்அப்பில் வந்து உங்கள் மார்பக பரிசோதனை பண்ணிக்கங்கம்மா, கர்ப்பப்பை வாய்ப்புன்னு இருக்கான்னு பண்ணிக்கங்கம்மா, பேப்ஸ்மியர் பண்ணிக்கங்கம்மானா ஏதோ ஒரு கூச்ச சுபாவம் அவங்களுக்கு இருக்குது. இந்த தடையை வந்துட்டு மெயினாக நம்ம பிரேக் பண்ணணும். இதுக்காகவே ஐ எம் தேங்கிங் த என்டையர் டீம் பிகாஸ் நவ் இட்ஸ் மொபைல் மேமோகிராம். ஸோ அந்த தடை அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற தடை இல்லை. இட்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும் போதோ தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட். இந்த தடவை வேணாம் மேடம், அடுத்த தடவை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் மேமோகிராம். மேம் வலிக்கும் மேம், இல்லைன்னா மேமோகிராம் பண்ணாலே கேன்சர் வந்துடுமா, இந்த மாதிரி நிறைய தவறான ஒரு கருத்து அவங்க மனசில் இருக்குது. இதெல்லாம் இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் மேமோகிராம் இப்போ உங்கள் வாசலுக்கிட்டேயே வந்துடுச்சு. தயவு செய்து இதை பயன்படுத்தி நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம சிட்டியாக இருக்கட்டும், மார்பு புற்றுநோய் தான் பெண்களை அதிகமாக தாக்குது. இருந்தாலும் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அளவில் வந்து முக்கால்வாசியான மார்பக புற்றுநோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்த முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மார்பக புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, அதாவது பிகினிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டறிந்தால் ட்ரீட்மெண்ட் கேன் பி கம்ப்ளீட், ட்ரீட்மெண்ட் கேன் பி ஈஸி அண்ட் நம்ம கியூரும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீனிங்கிறத பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்க்ரீனிங்கிறது வந்து நம்ம ஒரு கட்டியை வந்து கையால் தென்படுறதை விட நம்ம வந்து மேமோகிராம் பண்ணும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் வந்து கேன் பி ஏர்லியர். இப்போ மேமோகிராமில் கால்சிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டேஜ் 0, அதாவது இன்ஸ்டிடியூ ஸ்டேஜ்லையோ இல்லாட்டி ஸ்டேஜ் 1A, அதாவது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லையோ கண்டறிய முடியும். இன்டர்நேஷனல் பன்னாட்டு அரிமா சங்கம் உலகளவில் தொண்டு நிறுவனங்களில் முதன்மையானது, தொன்மையானது. 100 ஆண்டுகளை கடந்த இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியாக, பார்ட்டாக, டிவிஷனாக சொல்லலாம். மாவட்டம் 3241C சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது பெருமிதம் கொள்கிறோம். நிகழ்விற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு திரு வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும், திரு அரவிந்தன் செல்வராஜ் co-founder and executive director காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், மற்றும் இந்த நிகழ்வை எங்களுக்கு நனவாக கொடுத்த எங்கள் KVG சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன் லைன் KV கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மருத்துவர்கள், செய்தித்துறையாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். First of all, I would like to congratulate Lions Club of KVG for coming out with this wonderful project, and also I would like to thank Cauvery Hospital for joining as the part of the CSR activities.
ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டாக்டர்ஸ் பேசுகிற இடத்துல நாங்கள் வந்து அதை பற்றி பேச விரும்பல. ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எல்லாரோட வாழ்க்கையை நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் திங்கிங் வேக்சினேஷன். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க. தென் ஒய் டோன்ட் வி கோ டு த மொபைல் வேன். நிறையா நம்ம வந்து பிளட் பேங்க்ஸ் பார்த்துட்டுருக்கோம். எங்ககிட்டயே பிளட் பேங்க் இருக்குது. வி ஹேவ் மொபைல் யூனிட்ஸ் கோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் சிட்டி அண்ட் கலெக்ட் நிறைய வேரியபிள் பிளட் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ரிமோட் ஏரியாவில் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம்தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கி அவங்கக்கிட்ட போய் நின்று நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி சின்ன தாட் ப்ராசஸ். தென் வி ஸ்டார்டட் அவர் எங்கள் லைன்ஸை சேர்ந்த லைன் லதா மகேஸ்வரி மூலிமா வி காட் இன் டச் வித் காவேரி ஹாஸ்பிட்டல். ஐ லைக் டு தேங்க் லைன் ராஜபாண்டியன் ஹூ கேவ் அஸ் ஆல் த சப்போர்ட். அவர் கூட சுகுமாரன் எங்கள் கூட தோளோடு நின்று இந்த கான்செப்ட் உருவாதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். சீனியர் சர்ஜிக்கல் ஆங்கலிஸ்ட் அவங்க 2 பேரும் சொன்னாங்க, ஏன் மொபைல் மேமோகிராம் அண்ட் ஒய் இந்த பிரஸ்ட் கேன்சர் ஷுட் பி டிடெக்டட் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூகேல 15 வருஷம் இருந்தேன். நான் அங்கே வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லா விமனுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்லேருந்தே வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடிதமே வரும். இப்போ நாங்கள் 15 வருஷம் இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு கடிதம் வந்தது. என்னோட மிஸ்ஸஸ் 40 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ஆர் டியூ ஃபார் ஒரு மேமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த சிஸ்டத்துலேருந்து அவங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். பட் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஒன்று ஆக்சசிபிலிட்டி, ஒன்று இதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி டாக்டரை பார்த்துட்டு அந்த மேமோகிராம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு நிறைய நம்ம டைம் ஒதுக்குறது இல்லை. அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸ் நிறைய விமனுக்கு இருக்குது. டாக்டர் கவிதா அவர்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண் வந்து உடல்நலக்குறைவோடு வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. கூட இருக்க அவங்க மனைவியோ தாயாரோ நீங்களும் பண்ணிக்கிங்கன்னா, இல்லை டாக்டர் நான் அப்புறம் வரேன், நான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அதனால விமன்ஸ் ஹெல்த் வந்து லார்ஜ்லி இக்னோர். ஒன்று ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்டிகுலர்லி இந்த மேமோகிராம் ஒரு மார்பக புற்றுநோய் மார்பக எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இந்த செர்விக்கல் ஸ்மியர், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவசி கன்சர்ன்னால அவங்க வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டு டேபை விட்டுட்டு வெளியில் வந்து பண்ணுறது இல்லை. அதனாலேயே இந்தியாவில் வந்து இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அரசாங்க மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ இருந்தாலும் ஏன் இந்தியாவில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் லேட்டாக கண்டுபிடிக்கிறதுனால தான் அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக வந்து க்யூரபிள், 100% க்யூரபிள்ங்கிற கேம்பெயின் தான் போயிட்டுருக்கு, ஏர்லி டிடெக்ஷன். அதுக்காக தான் அந்த மொபைல் மேமோகிராம். காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ நான் சொன்னேன். இட்ஸ் அ மெயின் சர்வீசஸ். இது வந்து டு அண்டர்சர்வ்டு வி ஆர் ப்ரொவைடிங் த வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர். அது வந்து செலக்ட் ஃபியூ பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகணுங்கிறது தான் நம்மளோட எய்ம். எல்லாருமே இந்த சமுதாயத்தை வாழ்ற ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கமிட்மெண்ட்டாகவும் கடமையாகவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இனிமேல் இங்கே இருக்க இந்த நாள் முதல் இப்போ எல்லா சர்வீஸ் இருக்குது. இந்த காலங்களில் சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் சென்னை சிட்டி மாதிரி ஏரியாவில் எல்லா சர்வீஸும் வீடு தேடி வர அளவுக்கு இப்போ மொபைல் மோமோகிராம் போட்ட மாதிரி மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மொபைல் மாதிரி வீடு தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்டில் பண்ணுறோம் பேசுகிறோமோ, உடனடியாக ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி போனால் போலியோன்னு ஒரு பெரிய நோய் இருக்கும். போலியோவில் பாதிப்பு நிறையா இருக்கும். அந்த போலியோக்களை ஒரு கேன்வாசிங் மூலமாக, அவேர்னஸ் மூலமாக, கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அவேர்னஸ் மூலமாக கொண்டு வந்து எவ்ரி இயர் எவ்ரி கோட்டரி ஒரு தடவை அதுக்கு நான் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து அதுக்கு டெஸ்டஸ் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி இன்றைக்கி போலியோவோட ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. அதே போல் பல வியாதிகள் இருந்தது. இதெல்லாம் முன்னெடுப்பாக கொண்டு வந்து பண்ணினாங்க, செஞ்சு கொடுத்தாங்க, அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கு கல்ச்சரில் இந்த கேன்சர் அது மட்டும் இல்லை, இது எங்கெல்லாம் இந்த டிசீஸ் இந்த மாதிரி ஒரு கோவிட் இருந்தது, கோவிட் அப்போ ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்க, அதை சின்சியர் எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். எந்த ஏஜ் கிரிட்டீரியம் இல்லாமல் எந்த ஒரு காஸ்ட்டும் எல்லோரும் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணாலே கோவிட்டுங்கிற தொற்று நோய், கோவிட்டுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம நாட்டிலேருந்து நம்ம எல்லா இடங்களையும் ஒரு ரெடியூஸ் பண்ணி இன்றைக்கி எல்லா நிலைமையும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் வேணும். இரண்டாவது இன்றைக்கி பர்டிகுலர் டே மொமோகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும், நம்ம இருக்கிற பெண்கள், நம்ம வீட்டில் யாரெல்லாம் பெண்களாக இருக்காங்களோ, ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற நர்சஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு அவங்க 10 பேர் சொல்லுவாங்க.
எப்போ பெண்களை தைரியப்படுத்துகிறோமோ, எப்போ அவங்களோட துணை நிற்கிறோமோ, அவங்க மட்டும்தான் நமக்கு கிங் மேக்கராக இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி, எப்போ அவங்களுக்கு நமக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் நீ படி, நான் நிற்கிறேன் நீ போயிட்டு வா, நான் கூட வரேன்னு சொன்னாலே அவங்களோட சாதிக்கும் தன்மையும் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும்.